இஸ்லாத்தில் கொலை செஞ்சால் அதற்கான தண்டனைகள் இருக்குது. ஒரு முஸ்லிமா கொலை செஞ்சால் என்ன சட்டம், ஒரு முஸ்லிம் அல்லாதவரை கொலை செய்தால் என்ன சட்டம். இந்த கொலைய மார்க்கம் எல்லா நிலைகளிலும் கண்டிக்கிறது. வயிற்றில் இருக்கிற சிசு இருக்கிறது, அந்த சிசுவை கொல்றதுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. வயிற்றில் இருக்கிற சிசு, ஒரு பெண்மணி ஒரு கர்ப்பிணி பெண்ணை தாக்கிட்டாங்க, தாக்கினதுல கர்ப்பமாக இருக்கிற அந்த பெண்ணுடைய கருக்கலைந்து வெளியே வந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கும் இவ்வளவு நஷ்டஈடு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் அந்த கொல்லப்பட்ட வயிற்றில் இருக்கிற சிசுவுக்கான நஷ்டஈடு என்பது ஒரு அடிமையை பரிகாரமாக கொடுக்கணும்னு சொன்னாங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு. இன்னைக்கு மதிப்புல என்ன போடுறாங்க உலமாக்கள், வயிற்றில் இருக்கிற சிசுவை கொன்னா 213 கிராம் தங்கத்தை நஷ்டஈடாக கொடுக்கணும். 213 கிராம் தங்கத்தினுடைய இன்றைய மதிப்பு என்னன்னு யோசிச்சு பாருங்க. இது வயிற்றில் இருக்கிற ஒரு உயிருக்கு இஸ்லாம் தரக்கூடிய மதிப்பு. எல்லா உயிர்களையும் மதிக்கிறது, மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளையும் மதிக்கிறது. மார்க்கம் விலங்குகளுடைய உயிர் இருக்கிறது, அறுப்பதற்காக ஆடு மாடு அனுமதிக்கப்பட்ட விலங்குகளை அறுப்பதற்காக கொல்லலாம். அறுக்கிற நோக்கம் இல்லாம எந்த ஒரு உயிரினத்தையும் கொல்வதற்கு அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கத்தல உஸ்பூரம் பிகைரி ஹக்கின், ஒரு சிட்டுக்குருவிய ஒருத்தன் கொல்றான், எந்த நியாயமான காரணமும் இல்லாம ஒரு குருவியை கொன்னால் அல்லாஹ் அந்த குருவி இடத்துல மறுமையில விசாரிப்பான். அந்த குருவி அல்லாஹ்விடத்துல அவனுக்கு எதிராக வாதாடும். ஒரு குருவியை கொன்னா கூட அதுக்கும் வாதாடும். இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அந்த காலத்தில் அம்புகளை எறிந்து பயிற்சி விளையாட்டு, அந்த பயிற்சி விளையாட்டுக்கு ஒரு இலக்கு வைப்பாங்களா இல்லையா, அந்த இலக்கு நோக்கி தான் அம்பை எறிவார். சரியான முறையில் அம்பெறிகிற பயிற்சிக்காக வேண்டி. இப்போ அறியாமை காலத்தில் என்ன செய்வாங்க, இந்த அம்பெறிகிற பயிற்சி விளையாட்டுக்கு இலக்காக விலங்குகளை வச்சுக்குவாங்க, சில உயிரினங்களை வச்சு அதன் மீது அம்பெறிவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நஹா அன் துஸ்பர பஹீமத்துன், எந்த ஒரு விலங்கினத்தையும் இலக்காக ஆக்கி அதன் மீது அம்பெறிந்து பயிற்சி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. மனித உயிர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் அது அறுக்கிற நோக்கம், பிரயோஜனம் அடைகிற நோக்கம் இல்லாம வெறுமனே விளையாட்டுக்காக பயிற்சிக்காக கொல்வதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. ஒரு நபி ஒரு எறும்பு புற்றை அழித்ததற்கு அல்லாஹ் அவரை கண்டித்தான். அல்லாஹ்வை துதிபாடுகிற, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிற ஒரு இனத்தை கொண்டு விட்டீர்களே என்று ஒரு எறும்பினத்தை அழித்ததற்கும் அல்லாஹ் கண்டிச்சான். இதுதான் இஸ்லாத்தினுடைய போதனைகள். இதுதான், இது எல்லாருக்கும் தெரியும். இது யூதர்களுக்கும் தெரியும், கிறிஸ்தவர்களுக்கும் தெரியும் இல்லையா, பிராமணர்களுக்கும் தெரியும். இதெல்லாம் உலகம் முழுக்க தெரிந்த விஷயம். முஸ்லிம்கள் அப்படிதான் இருக்கிறாங்க, அப்படிதான் இருந்தாங்க. எல்லா மதங்களிலும் யாரோ சில செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒட்டுமொத்த இஸ்லாம் இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்படுது. அதுல இந்த சம்பவத்தை ஒட்டி பரக்கூடிய செய்திகளை நீங்க பார்க்கலாம். அவங்க கொள்றதுக்கு முன்னால எந்த மதம் கேட்டாங்க என்றெல்லாம் பல்வேறு செய்திகளை பார்க்கிறோம். இதெல்லாம் திட்டமிட்டு நடக்கிற செய்தி. இஸ்லாத்துல உண்மையிலுமே இத்தகைய கொலைகள், அப்பாவி மக்களை இப்படி கொன்னா, சராசரியா ஒரு மனுஷனை ஒருத்தன் கொன்னான்னு வைங்களேன், சண்டையில ஒருத்தன் இன்னொருத்தனை கொன்னுட்டான், ஒரு 2 பேருக்கு மத்தியில தகராறு, அது சொத்து தகராறோ எந்த தகராறோ, ஒருத்தன் இன்னொன்னு கொன்னுட்டான்னு சொன்னா கொலை செய்தவனுக்கு 2ல் 1. அது என்ன, 1 அவன் நஷ்டஈடு கொடுக்கணும், கொல்லப்பட்டவர்கள் குடும்பத்தினர் பொருந்தி கொண்டா, இல்லைன்னு சொன்னா அவனை பழிக்கு பழியா கொல்லணும். இதுதான் சராசரியான சட்டம். ஆனா அதே நேரத்தில் பொது வன்முறையில் யாராவது ஈடுபட்டார், பொது வன்முறைன்னா இது மாதிரியான பயணிகளை அச்சுறுத்தி வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு பொது வன்முறையில் ஈடுபட்டால் அவர்களுக்கு தண்டனை என்ன தெரியுமா, அவர்கள்ட்ட நஷ்டஈடெல்லாம் வாங்கப்படாது. குர்ஆன் தனியாக அது குறித்து ஒரு வசனத்தையே குர்ஆன்ல இறக்கப்பட்டிருக்குது. பொது வன்முறையில் இறங்கினால் அவர்களுடைய மாறுகால் மாறுகை வெட்டப்படும், மாறுகால் மாறுகை வெட்டப்படும். அவர்களை சாதாரணமாக கொல்லப்படாது, அவர்களை கொலை செஞ்சு ஒரு 3 நாள் அவர்களை சிலுவையில் ஏற்றப்படும். எல்லாரும் பார்க்கணும், இவர்கள் வன்முறையாளர்கள். சூரத்துல் மாயிதால பொது வன்முறையில் யார் ஈடுபடுறாங்களோ, மக்களை யார் அச்சுறுத்துகிறார்களோ, இன்னமா ஜஸாஉல் லதீன யுஹாரிபூனல்லாஹ வ ரசூலஹுங்கிற ஆயத்தில் அல்லாஹ் அதைத்தான் சொல்றான். அந்த வன்முறையாளர்கள் முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றெல்லாம் இல்லை, எல்லாருக்குமான சட்டம் அதுதான். முஸ்லிம்களிலும் இஸ்லாமிய நாட்டிலையும் யாராவது வன்முறையில் ஈடுபட்டா இதுதான் சட்டம்.
அப்படிதான் நபிசுல்லாஹுடைய காலத்தில் வன்முறை செய்தவர்களை இதே தண்டனை தான் கொடுத்தாங்க. அவங்களுடைய மாறுகை வெட்டப்பட்டது, அவங்கள 3 நாள் தொங்க விட்டாச்சு. இப்போ இந்த காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நடந்த அந்த கொலை குற்றத்திற்கு உண்மையிலுமே அதை செஞ்சவன் முஸ்லீமா இருந்தான்னு சொன்னா, இஸ்லாமிய சட்டப்படி தீர்ப்பு கேட்டால் இந்த தீர்ப்பை தான் அறிஞர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க, கண்டுபிடிங்க முஸ்லிமா கண்டுபிடித்தீங்கன்னு சொன்னா, இஸ்லாமிய நீதிபதிகள்கிட்ட கொடுத்தீங்கன்னு சொன்னா அவனுடைய மாறுகையை வெட்டுவாங்க. அவர்களுடைய பிணத்தை 3 நாள் சிலுவையில் தொங்க விடுவாங்க. இதுதான் இஸ்லாமிய சட்டம். அவன் முஸ்லிம் என்ற பாரபட்சத்தை ஒருபோதும் காட்டப்படுவது இல்லை. இதான் இந்த மார்க்கம் சொல்லி தருகிற தீர்வு. ஆனால் நீங்க எப்படி சித்தரிக்கிறீங்க, அதை எவ்வாறு அந்த செய்திகள் இன்றைக்கு கொண்டு போகப்படுது இல்லையா? இதுதான் மார்க்கம் சொல்லக்கூடிய தீர்வுன்னு சொன்னா அவர்களை இந்த முறையில் தான் கொல்லப்பட வேண்டும் என்று தான் சொல்லுகிறார். எனவே அருமையானவர்களே, நடக்கிற இந்த பிரச்சனை ஒரு அரசியல் ரீதியான பிரச்சனை. அந்த பிரச்சனையை மார்க்கத்தோடு மதத்தோடு சம்பந்தப்படுத்தி எவ்வாறெல்லாம் கற்பனைகள் செய்யப்படுது. உண்மையா பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மக்கள் மிகச்சிறந்த மக்கள், மென்மையான மக்கள். அங்கே போயிட்டு வந்த எல்லாருக்குமே தெரியும், முஸ்லிம்களுக்கும் தெரியும், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் தெரியும். இப்போதும் காப்பாற்றியவர்கள் முஸ்லிம்களாகத்தான் இருக்கிறாங்க. அங்கே உதவிக்கு இராணுவ வீரர்களோ மற்றவர்களோ வருவதற்கு முன்னால அங்கிருந்த குதிரை வீரர்கள் இதர மக்கள் எல்லாம் சேர்ந்து தான் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நகரத்துக்கு கொண்டு வந்து அவங்களுடைய பீதியை அச்சத்தை நீக்கி எல்லா உதவியும் முஸ்லிம்கள் செஞ்சிருக்கிறாங்க.